ஆண்டவரும் அன்பு இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான உயர்ந்த திரு நாமத்தில் இந்த காலை நேரத்தில் நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கடந்த நாளெல்லாம் நம்மை காத்த சர்வ வல்லமையுள்ள தேவனை நாம் நன்றியோடு துதிப்போம். உடைய திரு நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். இம்மட்டும் நம்மை நடத்தினார். தொடர்ந்து கர்த்தர் கிருபையாய் நம்மை நடத்துவாராக. இந்த காலை நேரத்திலும் அதிகாலை நேரத்திலும் கிருபை வெளிப்படுகிற இந்த காலை நேரத்திலும் அப்படியே சமூகத்தில் கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் கர்த்தரை நான் துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த நாளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த காலை நேரத்திலும் சங்கீதம் 34, 17, 18, 19 3 வசனங்களை நாம் வாசித்து பாடி தேவனுடைய திருநாமத்தை நாம் உயர்த்தப் போகிறோம். நம் மத்தியில் தேவன் இருக்கிறார். சங்கீதம் 34, 17, 18, 19 நாம் வாசிக்க கேட்கலாம். நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். 18வது வசனம், நொறுங்குண்ட இருதயமுள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். அல்லேலூயா. நீதிமான் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவளை ரட்சிக்கிறார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் அவனை என்ன பண்ணார்? விடுவிப்பார். அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த காலை நேரத்தில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்களுக்கு பல நெருக்கங்கள், பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் ஜெபங்களை கேட்டு உங்களை விடுவிப்பார். ஆமேன். உங்களை விடுவிப்பார். புது வழிகளை உங்களுக்கு உண்டாக்குவார். ஆகவே உற்சாகமானதோடு கர்த்தரை பாடி நாம் ஆராதிக்க போகிறோம். உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னாரே அதே ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று யோசுவாவுக்கு சொன்னதைப் போல அவர் நம்மோடு இருப்பார். அற்புதமாய் நம்மை நடத்துவார். பவுல் அப்போஸ்தலன் சொல்லும்போது சொல்லுகிறார், அவர் எங்களை தப்புவித்தார், தப்புவிக்கிறார், இனியும் தப்புவிப்பார். ஆமேன். கடந்த கொள்ளை நோக்கெல்லாம் தேவன் நம்மை தப்புவித்தார். இனி ஒரு பிரச்சனை வந்தாலும் அவர் நம்மை தப்புவிப்பார் என்கிற விசுவாசத்தோடு நம் தேவ சமூகத்தில் கர்த்தரை நாம் துதிக்க போகிறோம். தகப்பனே, அருமையான காலை வேளைக்காய் மை துதிக்கிறோம் அப்பா. அப்படி சமூகத்தில் கூடி வந்திருக்கிற தேவ ஜனங்களுக்காய் மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, தொடர்ந்து ஆடலில் கலந்து கொடுக்கிற ஒவ்வொருவருக்காய் மை துதித்து மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எந்த இடத்திலிருந்து எங்களோடு கூட இணைந்து இந்த காலை ஆடலில் கலந்து கொண்ட ஒவ்வொருவருக்காக மை துதிக்கிறோம் அப்பா. தகப்பனே, நீ நல்லவர், நீ நன்மை செய்கிறவர், பாக்கியமும் நன்மையும் தருகிறவர், நன்மையும் கிருபையும் தொடர பண்ணுகிறவர். ஆண்டவரே, கடந்த நாட்கள் எல்லாம் எங்களை காத்தீர், ஒரு புதிய நாளை தந்தீர். ஆண்டவரே, உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். கூப்பிடுகிற யாவருக்கும் அருகில் இருந்து எங்களை தப்புவித்தீர். ஆண்டவரே, தப்புவித்து கொண்டிருக்கிறீர், இனி எங்களை தப்புவிப்பீர் என்பதற்காக உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். உலகத்தில் நாங்கள் சந்திக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், பாடுகள் எல்லாவற்றையும் நாங்கள் கடந்து போவதற்கு எங்களுக்கு கிருபைகளை கொடுத்து எங்களை ஆதரிக்கிற நல்ல தேவனாயிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம்.
ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தடுமாறும் நேரமெல்லாம் எங்களை கரம் பிடித்து நடத்தினீர் ஆண்டவரே. நெருக்கமான நேரமெல்லாம் எங்களை விசாலத்தை உண்டாக்கி எங்களை கரம் பிடித்து நடத்தினீர் ஆண்டவரே. வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொலை நோக்கியும் எங்களை தப்புவித்தீர் ஆண்டவரே. உங்களுடைய தயவுள்ள கரம் எங்களோடு கூட இருந்தது ஆண்டவரே. உங்களுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்பினவர்கள் எங்களை விட்டு விலகினாலும் நீர் எங்களோடு கூட எங்களை நடத்தினீர் ஆண்டவரே. உதவி செய்வேன், ஒத்தாசை செய்வேன், கூட இருப்பேன் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டவர்கள் எல்லாம் எங்களை விட்டு விலகி இருந்தாலும் நீர் எங்களை விட்டு விலகாமல் கைவிடாமல் எங்களோடு கூட இருந்து ஒவ்வொரு நாளும் அற்புதமாய், அதிசயமாய், ஆச்சரியமாய், கிருபையாய் நடத்தி வருகிறீரே. உடைய பரிசுத்த திருநாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். ஆண்டவரே, உமக்கு நன்றி. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன் என்று சொன்னதைப் போல ஒவ்வொரு நாளும் நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு போதித்தங்களை நடத்தும் ஆண்டவரே. வழி காட்டுகிறவரும் வழி நடத்துகிறவரும் நீராய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். அந்த வழியிலே முன்னே சென்று கோணலாயிருக்கிறவரை செம்மைப்படுத்துகிறவர் நீர்தான் ஆண்டவரே. எங்களுக்கு முன்னே சென்று தடைகளை தகர்த்து முன்னே நீ போகிறவர் நீர்தான் ஆண்டவரே. பின்னே இருந்தங்களை காக்கிறவர் நீர்தான் ஆண்டவரே. உடைய பரிசுத்த திருநாமம் மகிமைப்படட்டும். இந்த காலை நேரத்திலும் கடந்த நாட்களில் ஏற்பட்ட ஏதோ சில சம்பவங்களாலே மன வருத்தத்தோடு உடைய சமூகத்தில் வந்திருந்தாலும் நீர் உடைய பிள்ளைகளோடு பேசி உற்சாகப்படுத்தி ஆசீர்வதித்து ஆறுதல் படுத்தி மேன்மைப்படுத்த வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அன்பின் கருத்து ஒப்புக் கொடுக்கிறோம், நடத்தும் கிறிஸ்துவின் திருநாமத்தில் தானே பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த காலை நேரத்தில் ஆராதனை, ஆராதனை, துதி, ஆராதனை, ஆராதனை, காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. உற்சாகமாக நாம் கரங்களை தட்டி பாடி அவருடைய திருநாமத்தை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். காலை நேரம் தூக்கம் அதிகமாய் நம்மை மேற்கொள்வதற்கு துடிக்கிற நேரம். சில நேரத்தில் நாம் சோர்ந்து போய் அலட்சியமாக இந்த பாடலை பாடுவோமானால் அந்த தூக்கம் நம்மை மேற்கொண்டு விடும். ஆகவே தூக்கத்தை மேற்கொண்டு ஆமேன் நம்ம ஜெயம் எடுப்பதற்கு உற்சாகமாய் கரங்களை தட்டி பாட வேண்டும். கர்த்தர் மத்தியில் இருக்கிறார். உற்சாகமாய் பாடுவோம். எஸ், ஆமென். சர்வ வல்லமையுள்ள தேவன் மகிமைப்படுவாராக. அற்புதங்களின் தேவன் மகிமைப்படுவாராக. பாவத்திலிருந்து விடுவித்த தேவன் மகிமைப்படுவாராக. சுகபலத்தை தந்த தேவன் மகிமைப்படுவாராக. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஹல்லேலூயா. ஆராதனை, ஆராதனை, துதி, ஆராதனை, ஆராதனை, ஆமென், ஆமென். ஆராதனை, ஆராதனை, துதி, ஆராதனை, ஆராதனை, ஆமென், ஆமென். காலையிலும் மாலையிலும் துதி ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் துதி ஆராதனை அப்பாவுக்கே. ஆராதனை, ஆராதனை, ஆமென், ஆமென். ஆராதனை, ஆராதனை, திருத்துவ தேவன் மகிமைப்படுவாராக. ஆராதனை, ஆராதனை, துதி ஆராதனை, ஆராதனை, தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை, தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை, வானபிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை, வானபிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை, 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 ஆமென். ஆராதனை, ஆராதனை, அல்லேலூயா. ஆராதனை, ஆராதனை, துதி, ஆராதனை, ஆராதனை, ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை, ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை, மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை, மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை, 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 துதி ஆராதனை, ஆராதனை, ஆமென், ஆமென். ஆராதனை, ஆராதனை, துதி ஆராதனை, ஆராதனை, அப்பா பிதாவே ஆராதனை, அனுகூலமானவரே ஆராதனை, அப்பா பிதாவே ஆராதனை, அனுகூலமானவரே ஆராதனை,
உமக்கு ஆராதனை, கண்மலையே உமக்கு ஆராதனை, ஆண்டவரே உமக்கு ஆராதனை, ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை, ஆமென் ஆமென் ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை, ஆராதனை, காலையிலும் மாலையிலும் துதி ஆராதனை அம்மாவுக்கே. ஆமென் ஆமென் காலையிலும் மாலையிலும் துதி ஆராதனை அம்மாவுக்கே. கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். இந்த காலை நேரம் ஆமென் மன்னா பொழியப்படுகிற காலை நேரம், தேவ வார்த்தையை காத்திருக்கிற காலை நேரம், தேவ மகிமை நம்மை இறங்கி நம்மை மூடுகிற நேரம். கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கிறோம். ஆமென். அல்லேலூயா. ஆமென் ஆமென். பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. கிருபை கிருபை. கிருபை, கிருபை, ஆமென். கிருபை, 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். அல்லேலூயா. கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்த்தது உங்க கிருபை. நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை. கிருபை கிருபை கிருபை, கிருபை, கிருபை கிருபை. கிருபை, கிருபை. கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். ஆமென் ஆமென். கிருபையால் நிலை நிற்கிறோம். ஜீசஸ். தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கட்டுக்களை அறுத்தது உங்க கிருபை, காயங்களை ஆற்றியது உங்க கிருபை. கட்டுக்களை அறுத்தது உங்க கிருபை, காயங்களை ஆற்றியது உங்க கிருபை. கிருபை கிருபை கிருபை, கிருபை, கிருபை கிருபை. கிருபை, கிருபை. கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். ஆமென் ஆமென். கிருபையால் நிலை நிற்கிறோம். தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். வல்லமையை அளித்தது உங்க கிருபை, வரங்களை கொடுத்தது உங்க கிருபை. வல்லமையை அளித்தது உங்க கிருபை, வரங்களை கொடுத்தது உங்க கிருபை. கிருபை கிருபை கிருபை, கிருபை, கிருபை 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 கிருபை. ஆமென். கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். ஆமென். கிருபையால் நிலை நிற்கிறோம். தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்த்தது உங்க கிருபை. நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை. கிருபை கிருபை கிருபை, கிருபை, கிருபை கிருபை, கிருபை, கிருபை. கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். ஆமென் ஆமென். கிருபையால் நிலை நிற்கிறோம். தேவ
கிருபை பெரியவனாக்கியது உங்க கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கிறோம் தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம் ஆமென் ஆமென் கிருபையால் நிலை நிற்கிறோம் தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம் அவர் என்ன சங்கீதமானவர் பலமுள்ள கோட்டையுமா ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம் ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம் அவர் இந்த சங்கீதமானவர் துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர் கணங்கள் போற்றும் தேவன் அவரே துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர் கணங்கள் போற்றும் தேவன் அவரே பேசிடும் பக்தர்களின் குறைகள் கேட்கும் பேசிடும் பக்தர்களின் குறைகள் கேட்கும் திங்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே திங்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே அவர் இந்த சங்கீதமானவர் பலமுள்ள கோட்டையுமா ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம் ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம் அவர் இந்த சங்கீதமானவர் இரண்டு மூன்று பேர் இந்த நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில் இரண்டு மூன்று பேர் இந்த நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில் இருப்பேன் என்றவர் நமது தேவன் இருப்பேன் என்றவர் நமது தேவன் இருக்கரம் தண்ணி என்றும் வாழ்த்திடுவோம் இருக்கரம் தண்ணி என்றும் வாழ்த்திடுவோம் அவர் இந்த சங்கீதமானவர் பலமுள்ள கோட்டையுமா ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம் ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம் வானவர் கிறிஸ்தேசு நாமமதை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம் வானவர் கிறிஸ்தேசு நாமமதை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம் வருகையில் அவரோடு இணைந்து என்றும் வருகையில் அவரோடு இணைந்து என்றும் வணங்குவோம் வாழ்த்துவோம் போற்றிடுவோம் வணங்குவோம் வாழ்த்துவோம் போற்றிடுவோம் அவர் என்ற சங்கீதம் அவர் என்ற சங்கீதமானவர் ஜீவனுள்ள தேவனை துதிக்கிறோம். Yes, Lord. ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம் ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம் வானவர் கிறிஸ்தேசு நாமமதை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம் ஜீசஸ் திருநாம மகிமைப்படட்டும். ஆமென். வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம் வருகையில் அவரோடு இணைந்து என்றும் வருகையில் அவரோடு இணைந்து என்றும் வணங்குவோம் வாழ்த்துவோம் போற்றிடுவோம் வணங்குவோம் வாழ்த்துவோம் போற்றிடுவோம் அவர் இந்த சங்கீதமானவர் பலமுள்ள கோட்டையுமா ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம் ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம் அவர் இந்த சங்கீதமானவர் பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம் உற்சாகமாய் பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம் அக்கினி மதில் நீரே ஆறுதல் மழை நீரே அக்கினி மதில் நீரே ஆறுதல் மழை நீரே
துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே. நன்றி 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 நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே. துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே. எல்லாம் நீதானையா, என் பிரியமும் நீதானையா. என் பெறலெல்லாம் நீதானையா, என் பிரியமும் நீதானையா. நன்றி 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 நன்றி. ஆடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் ஆடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். ஆடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் ஆடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா. கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. ஆமென். நன்றி 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 நன்றி. ஆடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் ஆடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். ஆடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் ஆடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே. இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே. பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே. பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே. துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே. எல்லாம் நீதானையா, என் பிரியமும் நீதானையா. என் பலனெல்லாம் நீதானையா, என் பிரியமும் நீதானையா. நன்றி 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 நன்றி. ஆடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். ஆடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். உம்மையே நம்பி வாழ்வதா நான் உமக்கே சொந்தமானே. உம்மையே நம்பி வாழ்வதா நான் உமக்கே சொந்தமானே. உயிரான கிறிஸ்து வந்ததா உறவுக்குள் வந்து விட்டேன். உயிரான கிறிஸ்து வந்ததா உறவுக்குள் வந்து விட்டேன். ஆமென். நன்றி 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 நன்றி. ஆடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் ஆடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். ஆடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் ஆடி மகிழ்ந்து
சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம், பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மழை நீரே, கிருபை ஆறுதல் மழை நீரே, இக்கட்டில் துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே, இக்கட்டில் துணை நீரே. இருளில் வெளிச்சம் நீரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த அருமையான காலை வேளைக்காய் நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். காலைதோறும் உடைய கிருபைகள் புதியவைகள் ஆண்டவரே. இப்பொழுது உடைய சமூகத்தில் உடைய பிள்ளைகள் கூடி வந்திருக்கிறார்கள் ஆண்டவரே. உடைய பிள்ளைகளை பலப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் மந்தமாய் இருக்கலாம், ஆவிக்குரிய வாழ்க்கை பலவீனம் அடைந்திருக்கலாம், ஆவிக்குரிய வாழ்க்கையில சோர்ந்து போய் இருக்கலாம், காலையில் எழுந்து ஜெபிக்க முடியாதபடி சில சரீர பலவீனங்களோடு காணப்படலாம். இந்த காலை நேரத்தில் சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர்களை கர்த்தர் பலப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சோர்ந்து போறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாத சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர். அதிகாலையில் எழுந்து ஜெபிப்பதற்கு வாஞ்சைகளும் விருப்பங்களும் இருந்தாலும் சரீரம் ஒத்துழைக்காததினால், சரீரம் பலவீனப்பட்டது நிமித்தம் சோர்ந்து போய் காணப்பட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். ஆவி ஆத்தும சரீரத்தை கர்த்தர் பலப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். ஆவிக்குரிய மந்த நிலைகள் மாறட்டும், ஆவிக்குரிய தடுமாற்றங்கள் மாறட்டும், ஆவிக்குரிய சோர்வுகள் மாறட்டும். பல மணி நேரங்கள் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற அந்த அனுபவங்கள் குறைந்து கொண்டிருக்கிற நேரத்தில் கர்த்தர் பலப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே தகப்பனே, அவர்கள் ஓடினாலும் ஆண்டவர் இளைப்படையாமல், நடந்தாலும் சோர்ந்து போகாத உன்னத பலனை கொடுக்கிற கர்த்தருடைய மகிமை இந்த காலை நேரத்தில் பிள்ளைகளை நிரப்பட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, ஏதோ சில போராட்டங்கள், ஏதோ சில பிரச்சனைகள், ஏதோ சில அவமானங்கள் நிமித்தம் சோர்ந்து போய் காணப்பட்டாலும் இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய வல்லமை அவள் மீது நிரப்பும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தர் மகிமை அவளை இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா, தூக்கத்தின் ஆவியை கடிந்து கொள்ளுகிறேன், பலவீனத்தின் ஆவியை கடிந்து கொள்ளுகிறேன். அலட்சியம் பண்ண வைக்கிற பொல்லாத ஆவியின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் செயலிழந்து போகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எதிர்காலத்தை குறித்த கவலைகள், எதிர்காலத்தை குறித்த கலக்கங்கள், எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கையற்ற நிலைமைகள் இயேசுவின் நாமத்தில் பலகட்டும். ஆண்டவரே, இப்போது நம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துவீராக. அதிக நேரங்கள் ஜெபிக்க, அதிக நேரங்கள் திறப்பில் நிற்க, சீக்கிரமாக எழுந்து தேவ சமூகத்தில் வர, உம்மை நோக்கி மன்றாட, அழிந்து போற மக்களுக்காய் திறப்பில் நிற்க, உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்க, ஜாமக்காரர்களாய் மாற்றி, சிநேகிதர்களாய் மாற்றி பல மணி நேரங்கள் ஜெபிப்பதற்கு கிருபைகளை தாரும். ஆண்டவரே, ஒரு காலத்தில் நான் எவ்வளவு நேரம் ஜெபித்தேன், ஆனால் என்னால் ஜெபிக்க முடியவில்லை. ஏதோ சில பிரச்சனைகள், சிந்தையை தாக்குகிற ஆவிகள், சிந்தையை கரைப்படுத்துகிற ஆவிகள் இதை மேற்கொள்ள எனக்கு தெரியவில்லை என்று சொல்லி ஆண்டவரே கண்ணீரோடு காணப்பட்டாலும் இந்த காலை நேரத்தில் சிந்தையை பலவீனப்படுத்தி, கரைப்படுத்தி, காயப்படுத்தி ஆண்டவரே போராடுகிற பொல்லாத ஆவியின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கலக்கங்கள் மாறட்டும், பலவீனங்கள் மாறட்டும், சோர்வுகள் மாறட்டும், குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் மாறட்டும். நான் பல மணி நேரங்கள் ஜெபித்தும் என் குடும்பத்தின் பிரச்சனைகள் இன்னும் நீங்கவில்லை, என் பிள்ளைகள் எதிர்கால வாழ்க்கைகள் இன்னும் ஆசீர்வாதமாய் நடக்கவில்லை என்று பல மணி நாட்கள் ஜெபித்து அது நிமித்த பலன் வருவதற்கு காலதாமதம் ஆனது நிமித்தம் சோர்ந்து போய் காணப்பட்டாலும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நீ ஆசீர்வாதத்தை தரும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நீ சொல்லுகிறபடி நான் ஜெபிக்கிறேன், நீ ஏவுகிறபடி நான் ஜெபிக்கிறேன். அப்படிப்பட்ட மக்களை கர்த்தர் பலப்படுத்தும்படி ஜெபிக்கிறேன். எல்லா கலக்கங்கள் மாறும்படியா ஜெபிக்கிறோம். வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமும் இல்லை, என் வாழ்க்கையில் நல்ல வருமானங்கள் இல்லை, கடினமாய் உழைக்கிறேன், கடினமாய் பிரயாசப்படுகிறேன், என் வாழ்க்கையில் இந்த முன்னேற்றமுமே இல்லை, ஐயோ ஸ்தம்பித்து நிற்கிறேன், தடுமாறி நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். ஒவ்வொருவருக்கும் இந்த காலை நேரத்தில் ஒரு விடுதலை உண்டாகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். சிந்தையில் இருக்கிற கட்டுகள் அறுக்கப்படட்டும், தொழிலில் இருக்கிற தடைகள் விலகட்டும், குடும்பத்தில் இருக்கிற போராட்டங்கள் விலகட்டும். கர்த்தருடைய மகிமை இந்த குடும்பத்தை இறங்கட்டும், தன்னுடைய பிரசன்ன குடும்பத்தில் இறங்கட்டும், துக்கங்கள் சந்தோஷமாய் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. காலை ஆராதனையில் எங்களோடு கூட இணைந்திருக்கிற ஒவ்வொருவருடைய குடும்பங்களிலும் கர்த்தருடைய மகிமை இறங்குவதாக, கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக, பொறாமையின் ஆவிகள் வெளியேறுவதாக, குடும்ப பிரச்சனைகள் மாறுவதாக, புது பிரசன்னம் உண்டாகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே,
உடைய கரங்களை உயர்த்தி உம்மையே நம்பி வாழ்வதால் உமக்கே சொந்தமானே. சேர்ந்து பாடலாம். உம்மையே நம்பி வாழ்வதால் நான் உமக்கே சொந்தமானே. என் உயிரான கிறிஸ்து வந்ததா உறவுக்குள் வந்து விட்டே. உயிரான கிறிஸ்து வந்ததா உறவுக்குள் வந்து விட்டே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஜீவனுள்ள தேவனே, ஓ தேவனே பலப்படுத்துவீராக. தகப்பனே, இந்த காலை நேரத்தில் தன் பிள்ளைகளுடைய படிப்பை குறித்து கலங்கி நிற்கிற சில ஆட்கள் இப்படி சமூகத்தில் நிற்கிறார்களப்பா. இந்த நேரத்தில் பிள்ளையின் எதிர்காலத்தை குறித்து கலங்கி நிற்கிறவர்கள் உண்டு ஆண்டவரே. கர்த்தரை சந்திக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமாண்டவரே, கலங்கி நிற்கிறவர்கள் உண்டு. எதிர்காலத்துக்கு நேராய் பிள்ளைகளை நடத்துவீராக. எதிர்காலத்தை பாழாக்க நினைக்கிற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் ஒன்றுமில்லாமல் போகட்டும். இந்த காலை நேரத்தில் இப்படி சமூகத்தில் வந்து நின்று தன் பிள்ளைகளின் எதிர்காலத்தை குறித்து கலங்கி நிற்கிற பெற்றோருக்காக ஜெபிக்கிறோம். தன் பிள்ளைகளின் எதிர்காலத்தை பாழாக்க நினைக்கிற, வழி தவற பண்ணுகிற, வழி விலக பண்ணுகிற, சோர்ந்து போக பண்ணுகிற, தெய்வ சித்தத்தை விட்டு விலக பண்ணுகிற பொல்லாத ஆவியின் கிரியைகள் கட்டப்படட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். திருமண வாழ்க்கையை பொறுப்படும், எதிர்கால வாழ்க்கையை பொறுப்படும், தடுமாற்றம் இல்லாமல் நம்முடைய பிள்ளைகள் பயணிப்பதற்கு வேண்டிய கிருபைகளை தாரும். என் பிள்ளைகள் எனக்கு கீழ்ப்படிவதில்லை, எதை சொன்னாலும் எதிர்த்து நிற்கிறார்கள், எதிர்த்து வார்த்தைகளை கடினமாய் பேசுகிறார்கள் என்று சொல்லி ஆண்டவரே காணப்படலாம். கர்த்தாவே, பிள்ளைகள் தேவனுக்கு பயப்படுகிற பயத்திலும் பெற்றோருக்கு வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிற அந்த அனுபவத்திலும் கடந்துவிட உதவி செய்யும். எல்லா தடைகளும் மாறட்டும், சத்ருவின் கிரியைகள் ஒன்றுமில்லாமல் போகட்டும், எதிர்காலம் வளமாயிருப்பதற்கு கர்த்தர் உதவி செய்யும். அப்பா, ஜெபங்களை கேட்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்கு நன்றி. இப்படி சமூகத்துக்கு ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதற்கு தேவன் பாராட்டின கிருபை இரக்கத்திற்காய் கர்த்தருக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபித்து வருகிறோம். ஆண்டவர் நிச்சயமாய் உங்கள் ஜெபங்களுக்கு பதில் தருவார். அற்புதமாய் உங்களை வழி நடத்துவதை நீங்கள் காண்பீர்கள். இந்த நாள் காலை ஆராதனைக்கு உங்களோடு பேசுவதற்கு என்னுடைய வார்த்தைக்காக தான் தேவனுடைய சமூகத்தில் நின்றபோது, வாஞ்சையாயிருங்கள் விருப்பமாயிருங்கள் என்ற தலைப்பில், வாஞ்சை விருப்பமுள்ளவர்களாக இருங்கள் என்ற தலைப்பில் தேவன் சில வார்த்தைகள் உங்களோடு பேசுவதற்கு தேவன் எனக்கு வசனங்களை கொடுத்தார். அந்த வசனங்களை உங்களுக்கு சொல்லி நான் ஜெபிக்க நான் வாஞ்சிக்கிறேன். அளவில்லாத கிருபைகளை தேவன் நமக்கு தருவாராக. ஆமேன். நம்முடைய ஆவிக்குரிய பயணமாக இருக்கலாம், உலக பயணமாக இருக்கலாம். அடிக்கடி கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் குறுக்கிட்டு தேவன் சில மாற்றங்களை ஆண்டவர் செய்கிற போது அதை மனப்பூர்வமாய் அதற்கு கீழ்ப்படிந்து நாம் ஒப்பு கொடுக்கிற போது நம்முடைய வாழ்க்கையில் மேன்மையான சிறந்த மகத்துவமான காரியங்களை நம்ம பார்க்க முடியும். ஆமேன். நம்முடைய வாழ்க்கை பயணத்தில், ஆவிக்குரிய பயணத்தில் தேவன் அடிக்கடி நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் குறுக்கிட்டு நம்முடைய தவறுகளை, நம்முடைய தப்புகளை, நம்முடைய குற்றங்களை ஒழுங்குபடுத்தி சரிபடுத்தி ஒரு நேர்மையான வழியில், ஒரு சரியான வழியில் தேவன் நடத்த விரும்புகிற போது தேவனுடைய சத்தத்திற்கும் தேவனுடைய திட்டத்திற்கும் நாம் முற்றிலும் ஒப்பு கொடுக்கும் போதுதான் ஆண்டவர் நம்மை சரியான வழியில் நடத்துவதை நீங்கள் காண்பீர்கள். ஆமேன். கர்த்தர் கூட பேசுவாராக. வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 44 அதிகாரத்தினுடைய 3வது வசனத்தை நான் வாசிக்கலாம். ஏசாயா 44:3. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். அல்லேலூயா. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் கர்த்தர் ஊற்றுவார். ஆமேன். அப்படி என்றால் நமக்கு ஒரு தாகம் இருக்க வேண்டும், நமக்கு ஒரு விருப்பம் இருக்க வேண்டும். தேவன் யாரையும் கட்டாயப்படுத்தி ஒரு குறிப்பிட்ட காரியத்தை செய்வதற்கோ ஒரு குறிப்பிட்ட வழியில் போவதற்கோ தேவன் கட்டாயப்படுத்துகிற தேவன் நம்முடைய தேவன் அல்ல. ஆனால் அந்த சரியான வழியில், ஆண்டவர் விரும்புகிற வழியில், தேவ நோக்கத்தின் வழியில் நீங்களும் நானும் பயணிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறவராக இருக்கிறார். ஆனால் அவர் அப்படி காட்டுகிற வழியில் நாம் நடப்பதற்கு நம்மை ஒப்பு கொடுக்கிற போது ஆண்டவர் நம்மை கரத்தை பிடித்து அற்புதமாய் நடத்துவதை நீங்கள் காண்பீர்கள். அந்த வழியின் முடிவு சமாதானம், அந்த வழியின் முடிவு வெற்றி, அந்த வழியின் முடிவு ஜெயமாய் இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.
ஆகவே தேவன் நடத்துகிற வழியில் நாம் நடப்பதற்கு நம்மை முற்றிலும் அர்ப்பணிக்க வேண்டும். ஆண்டவர் காட்டுகிற வழியில் நடப்பதற்கு விருப்பமும் வாஞ்சையும் அர்ப்பணிப்பும் பிரதிஷ்டையும் இருக்கும்போது தான் அவர் அந்த வழியிலே நம்மை சரியாய் நேர்த்தியாய் நடத்த முடியும். அப்படி இருக்கிறவர்கள் நாம் அர்ப்பணிக்க வேண்டிய சில காரியத்தை இந்த காலை நேரத்தில் நாம் பார்க்க போகிறோம். முதலாவது, தன்னுடைய தவறை திருத்தி கொள்வதற்கு நம்ம விருப்பம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய தவறு நமக்கு தெரியாது, ஆனால் நம்முடைய தவறு மற்றவர்களுக்கு நிச்சயமாகவே தெரியும். அப்படி நம்மிடத்தில் காணப்படுகிற தவறுகளை அவர்கள் நமக்கு சொன்னாலும் நாம் எளிதில் அதை ஏற்றுக்கொண்டு திருத்துவதற்கு நம்மை உட்படுத்த மாட்டோம். சாதாரணமாக மனித இயல்பு அப்படித்தான். ஆகவே தான் சங்கீதம் 19:12 வேதம் இப்படி சொல்லுகிறது. சங்கீதம் 19:12 தன் தவறுகளை உணர்கிறவன் யார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தன் தவறுகளை, தன்னுடைய பிழைகளை உணர்கிறவன் யார்? மற்றவருடைய தவறுகளெல்லாம் நமக்கு தெரியும், அவர்கள் செய்கிற தப்புகள் தெரியும். ஆனால் நம்முடைய தவறுகள், நாம் நடந்து கொள்கிற விதங்கள்லாம் நமக்கு தெரியாது. தன்னைத்தானே நிதானிக்கிறவன் தான் தன் தவறுகளை கண்டுபிடிக்க முடியும். ஆவிக்குரிய எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். அப்படி என்றால் தேவ சமூகத்தில் பல மணி நேரங்கள் உட்கார்ந்து தன் தவறுகளை நிதானிக்கிறவர்கள் நிச்சயமாகவே ஒரு நல்ல மாற்றத்துக்கு வருவார்கள் என்பது சந்தேகமே இல்லை. ஆகவே தன் தவறுகளை உணர வேண்டும். அப்போ முதல்ல செய்ய வேண்டியது என்ன? ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கைக்கு, ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கைக்கு, ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கைக்கு, சரியான பாதையில் பயணிப்பதற்கு, தவறுகளை திருத்துவதற்கு நம் விருப்பமும் வாஞ்சையும் உள்ளவர்களாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. லூக்கா 15:18 பாருங்கள். லூக்கா 15:18 பாருங்கள். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்திற்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இப்ப கவனிங்க, அவன் தன் தவறை அவன் திருத்தி கொள்வதற்கு ஒரு மன வாஞ்சை அவனுக்குள் இருந்ததுனால தான் அவன் எதிர்கால வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அவன் தவறை உணர்ந்தான், தவறை அறிக்கை செய்தான், எழுந்தான், தகப்பனிடத்தில் வந்தான். தன் தவறை தகப்பனிடத்தில் சொல்லி அவன் ஒப்புரவானது நிமித்தம் அவன் எதிர்கால வாழ்க்கைகள், சில காலங்கள் அவன் வாழ்க்கைகள் பலவிதமான தடுமாற்றங்களும் பாவ காரியங்களில் ஈடுபட்டாலும் அவன் தவறை திருத்திக் கொள்வதற்கு ஒரு மனவாஞ்சை இருந்தது நிமித்தம்தான் அவனுடைய எதிர்காலங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டதை குறித்து இந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில் சில தவறுகளை யாராயிலும் சுட்டி காட்டினால் அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு திருந்துவதற்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் அர்ப்பணித்திருக்கிறோமா? அதெல்லாம் வெற்றியே இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். வாசிக்கலாம். நீதிமொழிகள் 1:25 பாருங்கள். நீதிமொழிகள் 1:25 பாருங்கள். என் ஆலோசனையை எல்லாம் நீங்கள் தள்ளி என் கடிந்து கொள்ளுதலை வெறுத்தீர்கள். ஆமென். சில நேரங்கள் பிரசங்கத்திலோ, ஊழியக்காரர்களோ, குடும்பத்தில் இருக்கிற வயதான தாய் தகப்பன்மார்களோ சில தவறுகளை நமக்கு விளக்கி காட்டி நாம் அதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று கடிந்து கொள்வார்கள். ஆனால் அந்த கடிந்து கொள்வதை அநேகர் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். எல்லாரும் அப்படி தானே இருக்கிறாங்க, நான் மட்டும் இப்படி இருக்கக்கூடாதா? உங்கள்கிட்ட மட்டும் தப்பு இல்லையா? என்கிட்ட மட்டும் தான் தப்பு இருக்குதா? என்ன மட்டும்தான் உங்களுக்கு தப்பை கண்டுபிடிக்க முடியுதா? அப்படி என்று சொல்லி தன்னுடைய தவறுகள் இருந்தாலும் அதை சுட்டி காட்டுகிறவர்களை நாம் கோபித்துக் கொள்வோமே தவிர அந்த தவறு என்னிடத்தில் இருக்கிறதா என்று நம்மை பார்த்து திருத்திக் கொள்ளுகிற அனுபவம் உள்ளவர்கள் அநேகர் இல்லை என்பதுதான் இன்றைய சூழ்நிலை. ஆகவே தவறுகளை சுட்டி காட்டுகிற போது அதை திருத்திக் கொள்வதற்கு நாம் விருப்பமுள்ளவர்களாக இருப்போம் என்றால் ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக நம்மை தேடி வரும் என்பதில் சந்தேகம் இல்லை. நீதிமொழி 1:23 பாருங்கள். என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். ஆமென். அப்ப அந்த தவறை திருத்திக் கொள்வதற்கு நம்மை ஒப்பு கொடுக்கிற போதுதான் தேவன் பக்கம் நம்ம திரும்பணும். உலகத்தின் பக்கமே நாம் திரும்பி இருக்கிறோம், உலக மனிதருக்கு நேராக திரும்பி இருக்கிறோம், உலக வழக்கத்தின்படி திரும்பி இருக்கிறோம், உலக கலாச்சாரத்துக்கு நேராக திரும்பி இருக்கிறோம். அதை விட்டு நாம் தேவன் பக்கம் நாம் திரும்புகிற போதுதான் ஆண்டவர் நம்மை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பது மட்டுமல்ல, அவருடைய வார்த்தையையும் அவருடைய அபிஷேகத்தையும் அவருடைய கிருபைகளை நமக்கு தர வேண்டுமானால் நாம் அவர் பக்கமாய் திரும்ப வேண்டும். கடிந்து கொள்ளுதலுக்கு நாம் திரும்ப வேண்டும். அவருடைய வார்த்தைகளுக்கு நம்ம கீழ்ப்படுகிற போதுதான் சர்வ வல்லமையுள்ள தேவன் அவருடைய வார்த்தையும் அவருடைய கிருபைகளையும் தயவையும் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிப்பதற்கு அவர் விருப்பம் உள்ளவராக இருப்பார். ஆமென். நீதிமொழிகள் 3:7 பாருங்கள். நீதிமொழிகள் 3:7 நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. ஆமென். சிலவங்க சொல்லுவாங்க, எனக்கு எல்லாமே தெரியும், நீங்கள் யாரும் எனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கு பைபிளை பற்றியெல்லாம் எனக்கு தெரியும்,
நான் பைபிளை பலமுறை நான் வாசிச்சிருக்கிறேன், நிறைய பேருடைய பிரசங்கத்தை நான் கேட்டிருக்கிறேன். எத்தனை வருஷம் விசுவாசி நான் தெரியுமா, எனக்கெல்லாம் நீங்கள் சொல்ல வேண்டியதில்லை, உங்கள் காரியத்தை நீங்கள் பார்த்துட்டு போயிருங்க அப்படின்லாம் அநேகர் பலவிதமாய் பேசுவதை நம்ம கேட்கிறோம். வேதம் சொல்லுகிறது, உன்னை நீ ஞானி என்று எண்ணி விடாதே, கர்த்தருக்கு பயந்து தீமை விட்டு விலகு. ஆமென். இந்த கர்மான கர்த்தருடைய பிள்ளையே, நாம் அடுத்தவர்களுக்கு நாம் போதிக்கிறோம், மற்றவர்கள் செய்கிற தவறை நாம் கண்டிக்கிறோம். மற்றவரிடத்தில் என்ன தவறு இருக்குது என்பதை நாம் பார்க்கிற அதே நேரத்தில் நம்மிடத்தில் அந்த தவறு இருக்கிறதா என்பதை நாம் பார்க்க வேண்டும். மற்றவருடைய தவறுகள் நமக்கு தெரிகிறது, அவளை கண்டிக்கிறோம். அப்படி கண்டிக்கிற போது எந்த தவறு அவளிடத்தில் இருக்கிறது என்று கண்டிக்கிறோமோ அதே தவறு நம்மிடத்தில் இருப்பதற்கு வாய்ப்புண்டு. ஆகவே நம்ம ஞானி என்று எண்ணிவிடக்கூடாது. எல்லாம் எனக்கு தெரியும் என்று நாம் எண்ணி நாம் மமதையாக நடப்போம் என்றால் நிச்சயமாக விழுந்து விடுவதற்கு, ஆவிக்குரிய வாழ்க்கையில் விழுந்து விடுவதற்கு, தடுமாறுவதற்கு, திசை மாறுவதற்கு, பின்மாற்றம் அடைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போ முதலாவது காரியம் என்ன, தவறை திருத்துவதற்கு விருப்பமும் வாஞ்சையும் உள்ளவர்களாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கல்லை விட்டு அல்லேலூயா சொல்லுவோமா? அவர் நல்லவர். என கர்மான கர்த்தருடைய பிள்ளையை மாறுவதற்கு நம்முடைய வாழ்க்கை என்ன பண்ணும், ஒப்பு கொடுக்கணும். இரண்டாவது, மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு நாம் விருப்பம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். முதலாவது, தவறை திருத்திக் கொள்வதற்கு நாம் விருப்பம் வாஞ்சவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவது, மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கும் நாம் விருப்பம் வாஞ்சவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. லூக்கா 19ஆம் அதிகாரத்தினுடைய 8வது வசனத்தை பாருங்கள். லூக்கா 19ஆம் அதிகாரம் 8வது வசனம். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, எஸ், ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதி ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவரிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாலத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றார். அல்லேலூயா. இங்கு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு ஒரு விருப்பம் சகேயுவுக்கு உண்டாகிறது பாருங்கள். பணத்தின் மேல் ஆசை, பணத்தின் மேல் அலாதி பிரியம். ஆனால் அப்படிப்பட்டவர் ஆண்டவரை சந்தித்தவுடன் தானே அவருக்குள் மாபெரும் ஒரு மாற்றம் உண்டாகிறது. அது என்ன மாற்றம்? இதுவரைக்கும் நான் வாங்கிட்டே இருந்தேன், இப்போ நான் கொடுக்க ஆரம்பிச்சிடுறேன். ஆமென். இதுவரைக்கும் நான் வாங்கி தான் எனக்கு பழக்கம், கொடுத்து பழக்கமே இல்லை. இப்போ ஆண்டவரை சந்தித்ததினால், அவர் என்னை சந்தித்ததினால், ஆமென், நானும் எனக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. எப்படி? இதுவரைக்கும் எல்லாத்தையும் வாங்கி தான் பழக்கம், ஆமென், அபகரித்து தான் பழக்கம், ஏமாற்றி தான் பழக்கம், வஞ்சித்து தான் பழக்கம், பொய் பேசி தான் பழக்கம். அப்படிப்பட்ட பழக்கம் தான் எனக்கு இருக்குது. ஆனால் தேவன் என்னை சந்தித்தபடியினாலே இப்போது நான் என்ன பண்ணுறேன், வாங்குறேன்னா கொடுக்க ஆரம்பிக்கிறேன். ஆமென். இதற்கு முன்பு ஏழைகளை கண்டால் நான் கவனிக்காமல் போய்விடுவேன். இப்போது ஏழைகளுக்கு மனம் இறங்குறதை போல ஒரு மாற்றத்தை ஆண்டவர் எனக்குள் வைத்திருக்கிறார். ஆமென். இப்போ நான் கொடுக்குறேன், நான் ஏழைகளுக்கு கொடுக்குறேன், மற்றவங்களுக்கு கொடுக்குறேன். தவறை உணர்கிறான், தவறை உணர்ந்து மாற்றத்துக்கு அர்ப்பணிக்கிறான். ஆமென். அப்போ தவறை உணரணும், மாற்றத்துக்கு நம்ம அர்ப்பணிக்கும் போது அவனுடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கும். ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை. ஜெபித்தால் போதும், உபவாசித்தால் போதும், ஒரு ஊழியக்காரர் காணிக்க கொடுத்தா போதும், பொருத்தனை பண்ணினா போதும், விசுவாச அறிக்கை செய்தால் போதும், எல்லாமே கிடைச்சிடும். அதல்ல, நம்முடைய மாற்றத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். ஆமென். தவறை ஒத்துக்கொண்டு மாற்றத்துக்கு நேராய் திரும்பினால் ஆண்டவர் நமக்கு நேராய் திரும்பி நமக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை அளவில்லாமல் தந்து என்ன பண்ணுவார், நம்மை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. லூக்கா 18ஆம் அதிகாரம் 13வது வசனம். லூக்கா 18:13 பாருங்கள். ஆயக்காரன் தூரத்தில் நின்று எஸ், தன் கண்களையும் வானத்திற்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பில் அடித்துக்கொண்டு, தேவனே, பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்றார். அல்லேலூயா. இந்த ஆயக்காரனை பாருங்கள், இவருக்கு உள்ளத்தில் பாருங்க, அவர் அறிக்கை செய்கிறார். அப்போ தவறை திருத்திக் கொள்ளுகிற ஒரு பழக்கம், மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ளுகிற ஒரு பழக்கம், தன் தவறையும் தப்புகளையும் அறிக்கை செய்து தேவனோடு ஒப்புரவாகிற ஒரு பழக்கத்தை இங்கே பார்க்குறோம் இல்லையா? ஒப்புரவாகிற ஒரு பழக்கத்தை நம்ம இங்கே பார்க்குறோம். அப்போ தவறு அறிக்கை செய்யணும். ஆமென். பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிற ஒரு அனுபவம், தேவனோடு ஒப்புரவாகிற ஒரு அனுபவம் உங்களுக்கு வேண்டும். காலை ஆறுதலில் கலந்து கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். நமக்குள் வருகிற மாற்றமும் மர்வமும் தான் அளவில்லாத ஆசீர்வாதத்தை பரத்திலிருந்து கொண்டு வரும். நாம் இருக்கிற வண்ணமாக இருந்து விட்டு பழைய பாவத்தை வெளியே அனுப்பிவிடாமல், பழைய சுபாவத்தை விட்டு மனம் திரும்பாமல், உண்மை இல்லாமல் இருந்து கொண்டு நாம் ஆராதித்தால் தேவன் ஆசீர்வாதத்தை தருவார் என்பது தவறு. அப்படி அல்ல. நமக்குள் மாற்றத்தையும் மறுரூபத்தையும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். தேவன் எதிர்பார்க்கிற மாற்றத்திற்கும் மறுரூபத்திற்கும் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம் என்றால் தேவன் அற்புதமாய் நம்மை நடத்துவதை நீங்கள் காண்பீர்கள். ஆமென். மூன்றாவதாக, விருப்ப வாஞ்சி எதுக்கு வேண்டும்? மார்க்கு 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை பாருங்கள். மார்க்கு 11:25 வாசிக்கலாம்.
நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். அல்லேலூயா. அடுத்தது என்ன? நாம் எதில் வாஞ்சை விருப்பமாக இருக்க வேண்டும்? மற்றவர்களை மன்னித்து மறப்பதற்கு நாம் விருப்பம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். தவறை ஒத்துக்கொள்வதற்கு விருப்பம் வேண்டும். மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு விருப்பம் வேண்டும். தவறை அறிக்கை செய்து தேவனோடு ஒப்புரவாவதற்கு நாம் விருப்பமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அடுத்தது என்ன? மன்னித்து மறப்பதற்கு நாம் விருப்பம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். சிலவங்க மன்னிப்பாங்க, ஆனால் மறக்கவே மாட்டாங்க. மன்னிப்பாங்க, மன்னிச்சிட்டேன் அப்படின்னு, அதாவது மன்னிப்பு கேளு அப்படின்னு மன்னிப்பு கேட்பாங்க. இவர்கள் மனப்பூர்வ மன்னித்ததல்ல, மன்னிப்பு கேட்க சொன்னதினால் மன்னிப்பு கேட்டார்கள். ஆமென். உதாரணமாக சொல்ல போனால், நம்ம பாடுகிறது வேறு, பாட வைக்கிறது வேறு. ஆராதிப்பது வேறு, ஆராதிக்க வைப்பது வேறு. கர்த்தருக்கு காணிக்கை மனப்பூர்வமாய் கொடுப்பது வேறு, மக்களை கொடுக்க வைப்பது வேறு. அதே போல் மன்னிப்பு கேட்பது வேறு, மன்னிப்பு கேட்க வைப்பது வேறு. மன்னிப்பு கேளு, மன்னிப்பு கேளு, சரி நான் மன்னிப்பு கேட்டுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க சிலவங்க. நீங்கள் சொன்னதுனால நான் மன்னிப்பு கேட்குறேன், இல்லைன்னா நான் மன்னிப்பு கேட்க எனக்கு விருப்பமே இல்லை, அப்பா சொல்லிட்டார் அதனால் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்க வைப்பதினால் மன்னிப்பு கேட்பது உண்மையான மன்னிக்கிற அனுபவம் அல்ல. அது ஆசீர்வாதத்தை கண்டிப்பாய் கொண்டு வராது. ஆகவே மனப்பூர்வமாய் மன்னிப்பதற்கும் மறப்பதற்கும் விருப்பமும் வாஞ்சையும் இருந்தால்தான் அவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பரத்திலிருந்து நிச்சயமாய் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருக்கு வேண்டிய கிருபைகளை நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். சில நேரங்களில் நாம் செய்யாத தவறுக்காக மன்னிப்பு கேட்பதற்கேற்ற சூழ்நிலை வந்தாலும் தைரியமாய் மன்னிப்பு கேட்டு விட வேண்டும். அன்றது அதை செய்யலை, ஆனால் அவரோடு நான் ஒப்புரவாவதற்கு, காயங்கள் ஆற்றப்படுவதற்கு, மனரம்பியம் உண்டாவதற்கு, இது நிமித்தம் கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படாமல் இருப்பதற்கு நான் தவறு செய்யலை, ஆனாலும் அதை நிமித்தம் நான் மன்னிப்பு கேட்கிறேன் என்று நீங்கள் மனப்பூர்வமாக மன்னித்து கேட்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை 1000 மடங்கு ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். ஒரு முறை ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய அன்பான ஒரு மகள் திருமணமாகி குடும்பத்திற்கு வந்தவள் வந்து ஜெபிப்பதற்கு வந்திருந்தாள். அங்கே நான் ஒன்றுமே செய்கிறதில்லை, ஆனால் நான் செய்கிறதெல்லாம் குற்றமாக பார்க்குறாங்க. சொல்லுவாங்கள்ல, மாமியார் உடைத்த மண்குடம், மருமகள் உடைத்தது பொன்குடம் அப்படி சொன்னதை போல் நான் என்ன செஞ்சாலும் தவறாக தான் பார்க்குறாங்க. நான் சொன்ன, மகள் கவலைப்படாத, ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வரும், அவர்களை உணரும்படி கர்த்தர் கிருபை செய்வார். கோபித்துக் கொள்ளாதே, பொறுமையாக சகித்து போ. தாழ்மையுள்ளவனுக்கு கிருபை அளிக்கிற தேவன் நிச்சயமாக உங்களுக்கு கிருபைகளை கொடுப்பார் என்று ஜெபித்து அனுப்பினேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் செய்யாத தவறுக்கு பழி சுமர்த்தப்பட்டாலும் பொறுமையாக இருங்கள், பொறுமையோடு சகித்து பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வருகிற போது கர்த்தர் பெரிய மாற்றத்தையும் மறுரூபத்தையும் கொண்டு வருவார். அல்லேலூயா. மன்னிக்க முடியாததுனாலையும் மறக்க முடியாததுனாலையும் எவ்வளவு கசப்பு, எவ்வளவு காயத்தோடு ஒரு குடும்பத்தில் வாழ்கிறாங்க. ஒரே வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறாங்க, ஆனால் கசப்போட காயத்தோடு வாழ்கிறாங்க. அப்படி அல்ல, மறந்து மன்னிப்பதற்கு நாம் விருப்பம் உள்ளவர்களாக இருக்கிற போது தேவன் நம்மை அளவில்லாமல் ஆசீர்வதித்து என்ன பண்ணுவார்? மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. சின்ன சரணத்தை பாடுவோம். ஹல்லேலூயாம், ஹல்லேலூயாம். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன், உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். உலகம் வெறுக்கையில் நீரோ அணைக்கிறீர், உலகம் வெறுக்கையில் நீரோ அணைக்கிறீர், உமது அணைப்பிலே அந்த வெறுப்பை மறக்கின்றேன், உமது அணைப்பிலே அந்த வெறுப்பை மறக்கின்றேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இணைந்து பாடலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Once again. ஹல்லேலூயா.
மூன்றாவதாக நாம் எதில் வாஞ்சை விருப்பம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும்? கற்றுக்கொள்வதற்கு வாஞ்சையும் விருப்பமும் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கற்றுக்கொள்வதற்கு, ஆமென், தேவனிடமிருந்து கற்றுக்கொள்வதற்கும் வாஞ்சை வேண்டும். ஆவிக்குரிய தகப்பனிடத்திலிருந்தும் நாம் கற்றுக்கொள்வதற்கு வாஞ்சியாய் இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, நாம் சந்திக்கிற பிரச்சனை, போராட்டங்கள், பாடுகளில் வரும் உபத்திரவங்களிலும் நாம் கற்றுக்கொள்வதற்கு வாஞ்சியாக இருக்க வேண்டும். இவைகளில் நாம் வாஞ்சியாக இருக்கும்போது ஆண்டவர் நமக்கு சொல்லித்தருகிற பாடங்கள் விசேஷித்தவைகளாய் இருக்கும். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை பாருங்கள். மத்தேயு 11:29. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அடுத்தது என்ன அப்படின்னா, கற்றுக்கொள்வதற்கு நாம் எப்போதும் விருப்பம் வாஞ்சை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். காலைதோறும் அவர் என்னை எழுப்புகிறார். இது இயேசுவுக்கு சொல்லப்பட்ட ஒரு வசனம். இயேசு 50 நாளில் கற்றுக்கொள்வதற்கு எழுப்புகிறார், கற்றுக்கொள்வதற்கு எழுப்புகிறார். அப்போ நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். இன்றைக்கு ஒரு செய்தி உங்களுக்கு நேராக வருகிறது என்று சொன்னால் அதை கேட்பது மட்டுமல்ல, இதில் சில காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆலயத்துக்கு போகும்போது சிலவங்க நோட்டை கொண்டு போக மாட்டாங்க, சிலவங்க பேனாவை கொண்டு போகவே மாட்டாங்க, சிலர் இப்போது வந்துட்டு பைபிளை கொண்டு போக மாட்டாங்க, செல்ஃபோனை கொண்டு போயிடுவாங்க. ஏனென்றால் கற்றுக்கொள்வதற்கு என்ன இல்லை, விருப்பம் இல்லை. கற்றுக்கொள்வதற்கு விருப்பமும் வாஞ்சையும் யாரிடத்தில் இருக்கிறதோ அவரிடத்தில் தான் தேவன் கற்றுக் கொடுக்க முடியும். சிலவங்க பார்த்தீங்கன்னா பிரசங்கத்தை போகும்போது சின்ன துண்டு பேப்பர் வச்சுக்கிடுவாங்க. அப்படி முதல்ல பைபிள் அப்படியே புரட்டுவாங்க. அப்படியே புரட்டி பார்த்துட்டு இந்தோன்று துண்டு பிரதி கரெக்டாக கிடச்சிச்சு, ஒரு துண்டு பிரதி கிடைக்கும், அதை எடுத்து என்ன பண்ணிடுவாங்கன்னா அப்படியே எடுத்து அதில் குறுக்கிடுவாங்க, குறுக்கிட்டு வச்சுருவாங்க, எல்லோரும் எழுதுறது போல். அதில் அது நல்ல பழக்கம் அல்ல. சபையில் சொல்லப்படுகிற செய்தியை எழுதுவதற்கு, குறிப்பெடுப்பதற்கு அதற்கு தனி நோட்டு இருக்கணும். அதை எழுதி வைத்து கொள்ள வேண்டும். அடிக்கடி இதை எடுத்து திருப்பி பார்த்து நாம் கற்றுக்கொள்கிற போது கர்த்தர் நமக்கு இன்னும் அநேக காரியங்களை கற்றுக் கொடுப்பார். அல்லேலூயா. நாங்கள் போன திருச்சபையில் ஆரம்பத்தில் எங்கள் போதகர் அப்படி எழுதி குறிப்பெடுக்கிறேன்னு வந்து கேட்பார், என்னை குறிப்பெடுக்கலையா அப்படின்னு கடிந்து கொள்வார். சில நேரங்களில் ரொம்ப கடினமாய் பேசுவார், வருத்தமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கு என் தகப்பன் எனக்கு சொல்லிக் கொடுத்த அந்த பாடங்கள் இன்றைக்கி எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, எப்பொழுதும் கற்றுக்கொள்வதற்கும் கடைபிடிப்பதற்கும் நம்ம வாஞ்சை உள்ளவர்களாக இருக்கிற போது தான் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அளவில்லாமல் தருவார். அந்த கிருபை கர்த்தர் உங்களுக்கு தர வேண்டும். இந்த காலை ஆராதனையில் நீங்கள் கலந்து கொள்வதில் எனக்கு மிக சந்தோஷம். ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வர வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் மறுரூபம் வர வேண்டும். நீங்கள் கிறிஸ்துவின் சாயலை வெளிப்படுத்த வேண்டும், கிறிஸ்துவின் பண்புகளை வெளிப்படுத்த வேண்டும், கிறிஸ்துவின் குணங்களை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும், கிறிஸ்து நடந்த பாதையில் நீங்கள் நடக்க வேண்டும், தேவன் பிடித்த நோக்கத்துக்காக வாழ வேண்டும், தேவன் அழைத்து அந்த ஸ்தானத்தில் நீங்கள் நிற்க வேண்டும். நீங்கள் வளருவதையும் நீங்கள் முன்னேறுவதையும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் புதிய புதிய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வதையும் நாங்கள் பார்க்கிற போது எவ்வளோ சந்தோஷம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அடுத்தது என்ன, கற்றுக்கொள்வதில் நம்ம என்ன செய்யணும், நமக்கு வாஞ்சை விருப்பம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். அடுத்ததாக நல்ல ஆலோசனைகள் கேட்பதில் நாம் வாஞ்சை விருப்பத்தோடு இருக்க வேண்டும். ஆறாவதாக எரேமியா 42:2, எரேமியா 42:2, தீர்க்கதரிசியாகிய எரேமியாவை நோக்கி, உம்முடைய தேவனாகிய கர்த்தர் நாங்கள் நடக்க வேண்டிய வழியையும் செய்ய வேண்டிய காரியத்தையும் எங்களுக்கு தெரிய பண்ணும்படிக்கு நீர் எங்கள் விண்ணப்பத்திற்கு இடம் கொடுத்து மீதியா இருக்கிற இந்த சகல ஜனங்களாகிய எங்களுக்காக உம்முடைய தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும். அல்லேலூயா. நாங்கள் நடக்க வேண்டிய வழியையும் செய்ய வேண்டிய காரியத்தையும் எங்களுக்கு தெரியப்படுத்தும். அப்போது நம்ம நடக்க வேண்டிய வழி ஒன்று இருக்கிறது, நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. அதை சில பரிசுத்தவான்களிடத்தில் போகிற போது பரிசுத்தவான்கள் உங்கள் பிரச்சனைகளுக்கு முடிவு என்ன, எந்த வழியில் போனால் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு வரும், எந்த வழியில் போனால் ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று சில ஆலோசனைகளை கொடுப்பார்கள். அவரிடத்துல போய் நான் என்ன கேட்கிறது, எனக்கு வேதாகமத்தையே எனக்கு தெரியும், நான் நல்லா படிச்சிருக்கிறேன், எங்கள் பாஸ்டர் என்ன படிச்சிருக்கிறாரு, என்னை விட கம்மியாக தான் படிச்சிருக்கிறாரு, அவர்கிட்ட போய் கேட்டு எனக்கு கிடைக்க போகுது அப்படின்னு நினைத்து விடாதுங்க. படிப்பில் குறைவுள்ளவளாக இருக்கலாம், ஆனால் அவர் மேல் இருக்கிற அபிஷேகம் விலையேறப்பட்ட அபிஷேகம், அவர் மேல் இருக்கிற அழைப்பு, அவர் மேல் இருக்கிற அபிஷேகம், அவர் மேல் தேவன் வைத்திருக்கிற கிருபை இருக்கிறதே, அது மிகவும் பெரியது. அந்த கிருபையில் நின்று தான் அவள் ஆலோசனை கொடுப்பார்கள். அந்த ஆலோசனை கேட்பதற்கு நாம் எப்போதும் விருப்பம் வாஞ்சி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அனைவரும் இந்த நாட்களிலே ஊழியரிடத்தில் தன் காரியத்தை மறைப்பார்கள். அது ஆசீர்வாதமான காரியம் அல்ல. ஒரு சபை என்பது ஒரு குடும்பம்.
இந்த தகப்பனிடத்தில் ஆலோசனை கேட்டு அவர் நமக்கு ஜெபிப்பதும் அவர் நம்மை நடத்துவதும் பெரிய ஆசீர்வாதம். தேவன் நம்மை நடத்துகிறார். அதை விட ஊழியக்காரருடைய ஆலோசனைப்படி நடக்க வேண்டும். சில குறிப்புகளை சொல்லுகிறேன். நீதிமொழிகள் 11:14 ஆலோசனைக்காரர்களால் சுகம் உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 11:14 நம்முடைய கர்த்தருடைய பேர் ஆலோசனை கர்த்தர். ஆலோசனை கேட்பதில் வாஞ்சை விருப்பமுள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. 7ஆவதாக கீழ்ப்படிந்து நடக்க வாஞ்சை இருக்க வேண்டும். ஆதியாகமம் 12:1 வாசிக்கிற போது ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தைகளுக்கு என்ன பண்ணார்? கீழ்ப்படிந்ததுனால அவர் ஆசீர்வாதம் உண்டாயிற்று. அடுத்தது தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிற வாஞ்சைதாக நமக்குள்ளே இருக்க வேண்டும். ஆமென். பிரசங்கத்தின் முடிவிலே சில சபைகளில் கண்டிப்பாக உண்டு, எங்கள் சபையில் அதை செய்கிறோம். இந்த வார்த்தைகளுக்கு, தேவனுடைய வார்த்தைகளுக்கு எத்தனை அர்ப்பணிக்கப் போகிறீர்கள் என்று சொன்னால் அநேகர் எழுந்து நின்று தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிப்பார்கள். நல்ல பழக்கம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் நமக்கு பேசுகிற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவதற்கு வாஞ்சை விருப்பமும் நமக்கு உண்டாகணும். ஆனால் அதற்கு அநேகருக்கு அப்படி விருப்பமே இருக்காது. அலட்சியமாக பிரசங்கத்தை கேட்பாங்க, அலட்சியமாக வேதத்தை வாசிப்பாங்க, எதற்கு கீழ்ப்படியவே மாட்டாங்க, தன்னை திருத்துவதற்கு விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. நான் திருந்தவே மாட்டேன்னு ஓப்பனாகவே சொல்லுவாங்க. நான் இப்படியே வாழ்ந்து பாதாளத்துக்கு போகிறேன், நீங்கள் அப்படியே வாழ்ந்து பரலோகத்துக்கு போங்க அப்படின்னெல்லாம் கிண்டல் பண்ணி பேசுகிற ஜனங்களை எல்லாம் இந்த நாட்களில் நான் பார்க்குறோம். அப்படி இல்லை, கீழ்ப்படிய வேண்டும். ஆமென். கீழ்ப்படிய வேண்டும். அது பெரிய ஆசீர்வாதம். கீழ்ப்படுகிற போது வேதத்தில் அநேக ஆசீர்வாதங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவர். அவருடைய பரிசுத்த திருநாமம் மகிமைப்படட்டும். சகைவை கீழே இறங்கி வா, கீழ்ப்படிஞ்சா ரட்சிப்பு உண்டாயிற்று. நான் காண்பிக்க தேசத்துக்கு போ, கீழ்ப்படிந்தார். ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டார். ஆழத்தை தள்ளி கொண்டு வலைய போடுங்க, கீழ்ப்படிஞ்சாங்க, மீன்களை பிடிச்சாங்க. ஆசாரிகளுக்கு ஒன்றை காட்டு, குஷ்டர்களுக்கு அற்புதம் நடந்துச்சு. இதெல்லாம் கீழ்ப்படிஞ்சனால தான் வந்துச்சு. அப்போ கீழ்ப்படிவதற்கு விருப்பமும் வாஞ்சையும் வேண்டும். 7 காரியங்களை சொன்னேன். இந்த காரியத்தின்படி கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்துவாராக. ஆமென். ஆகவே இப்படிப்பட்ட காரியத்திற்கு நாம் விருப்பமும் வாஞ்சையும் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. மாற்றத்தை ஏற்படுத்த, தவறை ஒத்துக்கொள்ள, தவறை அறிக்கை செய்ய, கீழ்ப்படிய, நல்ல ஆலோசனை கேட்க, மன்னித்து மறக்க கற்றுக்கொள்ள, இப்படிப்பட்ட சில நல்ல பண்புகளுக்கு நம்மை ஒப்பு கொடுக்கிற போது கர்த்தருடைய ஆசீர்வாதம் அளவில்லாமல் உங்களை நிரப்புவதை நீங்கள் காண்பீர்கள். கர்த்தருடைய பரிசுத்த திருநாமம் மகிமைப்படுவதாக. சன்னத்தை பாடி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ராஜா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா. ஆராதனை உமக்கே. தேடி வந்தீரே ஆராதனை, என்னை தெரிந்து கொண்டீரே ஆராதனை. தேடி வந்தீரே ஆராதனை, தெரிந்து கொண்டீரே ஆராதனை. அற்புதரே உமக்கு ஆராதனை, அதிசயமே உமக்கு ஆராதனை. அற்புதரே உமக்கு ஆராதனை, அதிசயமே உமக்கு ஆராதனை. உற்சாகமாய் ஆராதனை ஆராதனை ஆராதனை. ஜீசஸ் ஆராதனை ஆராதனை ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா. ஆராதனை உமக்கே. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. ஆராதனை உமக்கே. கண்களை மூடி தேவ சமூகத்தை விட்டு விலகாமல் கர்த்தருடைய முகத்துக்கு முன்பாக நின்று கொண்டிருப்போம். சில நிமிடங்கள் நாம் ஜெபிக்க போகிறோம். ஒரு ஆசீர்வாதத்துக்கு நான் ஜெபிக்க போகிறேன். தேவ சமூகத்தில்
நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். நேசிக்கிற கிருபை உள்ள ஆண்டவரே, உடைய சமூகத்தில் நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையுடைய கருத்தை அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே தவறை உணர்கிற, தவறை திருத்திக் கொள்ளுகிற, மாற்றத்தை ஏற்படுத்துகிற, அறிக்கை செய்கிற, கற்றுக்கொள்ளுகிற, ஆலோசனை கேட்கிற, மன்னித்து மறக்கிற, கீழ்ப்படுகிற இப்படிப்பட்ட நல்ல விருப்பங்கள் எங்கள் வாழ்க்கையில் காணப்பட அனுக்கிரகம் பண்ணும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் நீர் எதிர்பார்க்கும் மாற்றத்திற்கும் மறுரூபத்திற்கும் கீழ்ப்படிதலுக்கும் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த வேதாகமத்தில் யாரெல்லாம் உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டார்களோ அவர்களாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள் என்பதை வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். தகப்பனை, இப்பொழுது இந்த மாற்றத்திற்கும் மறுரூபத்திற்கும் எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, தாயின் வயிற்று உருவாகுவதற்கு முன்பு எங்களை தெரிந்து கொண்ட நோக்கம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்போது சமூகத்தில் நின்று கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபை அளவில்லாமல் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு கீழ்ப்படுகிற மனதை எங்களுக்கு தாரும், மாற்றத்திற்கு அர்ப்பணிக்கிற ஒரு மனதை எங்களுக்கு தாரும், நல்ல இருதயத்தை தாரும், உடைய சத்தியத்தை கீழ்ப்படுகிற மனதை தாரும். உலகத்திற்கு ஒத்து போகாமல், உல மனிதனுக்கு ஏற்றபடி வாழ்ந்து விடாமல், சத்தியத்திற்கு, வசனத்திற்கு, வழிநடத்துதலுக்கு முற்றிலும் அர்ப்பணிக்க எங்களுக்கு கிருபைகளை தாரும். விசேஷமாய் இந்த காலை நேரத்தில் சமூகத்தில் நின்று கொண்டிருக்கிற வாலிப தம்பி தங்கைகளுக்காக ஜெபிக்கிறோம். உடைய எதிர்காலங்கள் வளமாக்கப்படுவதற்கு அனுக்கிரகம் பண்ணும். ஜெபங்களை கேட்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொரு மேலும் தேவ இரக்கம் உண்டாகட்டும். அப்பா, இப்பொழுதும் ஜெபக்குறிப்பை பதிவிட்டிருக்கிறார்கள், தன் வாஞ்சியை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். தாங்கள் சந்திக்கிற பிரச்சனைகள், தாங்கள் சந்திக்கிற போராட்டத்தை ஜெபக்குறிப்பாய் நம்முடைய சமூகத்தில் தெரியப்படுத்தி இருக்கிறார்கள். ஆண்டவரே, ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவருக்கும் தேவனாக இருக்கிற கர்த்தாவே, வாசை திறக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் நடக்க வேண்டிய வழியையும் செய்ய வேண்டிய காரியத்தையும் உடைய பிள்ளைகளுக்கு, ஜெபக்குறிப்பை பதிவிட்ட பிள்ளைகளுக்கு நீர் வெளிப்படுத்த போகிற கிருபைகளுக்காய் நன்றி. தடுமாறி நிற்கலாம், பலவீனத்தோடு இருக்கலாம், போகும் பாதை அடைக்கப்பட்டதை போல் தெரியலாம். திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவரும் பூட்டக்கூட திறக்கமாய் இருக்கிற கர்த்தர் வழிவாசலை திறந்து தரும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும். கண்களிலிருந்து வெளிகிற கண்ணீரை துடைத்து அற்புதங்களை செய்து நாமத்தை மகிமைப்படுத்தும். எங்கள் ஜெபங்களை கேட்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் விலையேறப்பட்ட அற்புதமான அதிசயமான திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காலை ஆறுதலில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் நீர் அளவில்லாமல் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி ஆண்டவரே. ஆஹா 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 மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. சேர்ந்து பாடலாமா? ஒரே சண்டை மட்டும். மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. சேர்ந்து பாடலாம். மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. என் சிந்தை மாறணும், என் செயல்கள் மாறணும், என் பேச்சு மாறணும், என் பெருமை மாறணும். என் சிந்தை மாறணும், என் செயல்கள் மாறணும், என் பேச்சு மாறணும், என் பெருமை மாறணும். மாறவே மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. தொடர்ந்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த நாள் ஒரு ஆசீர்வாதத்தினாலாய் இருக்கட்டும். உங்கள் எடுக்கிற எல்லா முயற்சிகளும் ஆசீர்வதிக்கப்படட்டும். பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். பயணங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஜெப வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படட்டும். குடும்ப வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படட்டும். பிள்ளைகளின் எதிர்கால படிப்பு காரியங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம்.
கிறிஸ்து நாமத்தில் ஆமேன். சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாளும் ஒருபோதும் மறவாதே. ஆமேன், ஆமேன்.